بسم الله الرحمن الرحيم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وبعثه الله رحمة للعالمين ومنارا للسائرين وهاديا للحائرين وصلى الله عليه وسلم عليه تسليما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم ومحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏகவல்ல நாயகன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதமாம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த எம் உயிரிலும் மேலான எம்மை பார்க்காமலே எமக்காக கண்ணீர் வடித்த எமக்காக நாளை மறுமையிலே தன்னுடைய ஷஃபாஅத்தை வைத்திருக்கின்ற எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் மீதும் மேலும் நாளை மறுமை வரை அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்று அவனை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் ரோல் மாடலாகவும் தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்து வாழ்கின்ற அனைத்து முஃமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இக்காலகட்டத்திலே நாம் மனிதர்களை பார்க்கின்ற போது எந்தவித தராதரவும் இன்றி அவர் சமூகத்தில் உயர்ந்தவர், சமூகத்தில் தாழ்ந்தவர், அவரிடத்தில் செல்வாக்கு உள்ளது, செல்வாக்கு இல்லாமல் இருக்கின்றது என்று பார்த்து எந்த மனிதன் என்று பாரபட்சமின்றி அனைவரும் ஏதோ ஒரு கவலையுடனும் ஏதோ ஒரு மன குமுறலோடும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்களே, எந்த மனிதனை எடுத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்கிறான். எந்த மனிதனை எடுத்தாலும் தன்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலையை வைத்துக் கொண்டோ அதனை யாரிடத்திலும் செல்ல முடியாமல், சில கவலைகள் சொல்ல முடியுமாக இருக்கும், சில கவலைகளை சொல்ல முடியாமல் வெளியிலே சிரித்த வண்ணமும் உள்ளத்திலே உள்ளே அழுது கொண்டும் சில மனிதர்கள் நடைபுணமாக நடமாறிக் கொண்டிருப்பதை நாம் நம்முடைய கண்ணூடாக காண்கின்றோம். சகோதரர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய பிரச்சனை எடுத்தாலும் இதுவெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை என்று கருதப்படுமா என்று யோசிக்கின்ற அளவுக்கோ அந்த பிரச்சனையை தன்னுடைய வாழ்க்கையை கொண்டுள்ளார். சில பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற போது மலையாளம் பிரச்சனைகள் இருக்கும். இப்பாற்பட்ட பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமா என்று நாம் அவசரப்பட்டு, அதாவது நாம் யோசிக்கின்ற அளவுக்கும் நாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கும் சில மனிதர்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதை நாம் காண முடிகிறது. சகோதரர்களே, எந்த மனிதனாக எடுத்தாலும் பரவாயில்லை. உதாரணமாக ஒரு பெற்றோரை எடுத்துக்கொண்டால் தான் பெற்ற பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த பிள்ளையை எவ்வாறு வளர்ப்பது என்கின்ற கவலை, அந்த பிள்ளையோட நிலைமை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்ற கவலை, அந்த பிள்ளை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு இந்த காலத்தினுடைய கோலத்தால் அந்த பிள்ளை சீரழிந்து விடுமா
அல்லது நான் எதிர்பார்த்தது போன்று நான் சுமந்த பிள்ளை நான் எதிர்பார்த்த போன்று இருக்குமா இல்லையே என்கின்ற கவலை ஒவ்வொருடைய பெற்றோருடைய உள்ளத்தையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வாலிபனை எடுத்துக்கொண்டு சென்றால் அவன் அந்த குடும்பத்திலே வாழ்கின்ற போது தன்னுடைய நிலைமை எவ்வாறு அமையுமோ, என்னுடைய பொருளாதார நிலை எவ்வாறு அமையுமோ என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்ற நிலைமை பார்க்கின்றோம். ஆனால் சில வாழ்வுகளை பார்க்கின்ற போது தன்னுடைய குடும்ப கஷ்டங்கள் அறியாமல், தன்னுடைய சூழ்நிலை என்னவென்று அறியாமல், தன்னுடைய வாழ்க்கை ஏதோ எந்தவித நோக்கம் என்று செல்வதை பார்க்கின்றோம். அன்றைக்கு நீ சகோதரர்களை ஒன்றை மாற்றம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு விஷயத்திலே அல்லாஹ் தஆலா கஷ்டத்தையும் சோதனையும் கொடுத்துள்ளார் என்பது இறை நீதியாகும். அதனை புரிந்து கொண்ட மனிதன் நிச்சயமாக இந்த உலகத்தில் அவன் அதை பொறுத்துக் கொண்டான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அதற்கான விமோசனத்தை அவன் பெற்றுக் கொள்கின்றான் என்பதை அவன் உணர்ந்தால் இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழ்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்றைக்கு நீ சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தடாரத்தின் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனையும் ஒரு சிறுவனை பொறுத்தவரை அவனுடைய படிப்பிலே அவனுக்கு 6 பிரச்சனை. இதை நாம் மற்றவன் எல்லாம் நன்றாக படிக்கின்றான், என்னால் படிக்க முடியவில்லை என்ற யோசனை. அதே போன்று ஒரு பெண் பிள்ளை எடுத்துக்கொண்டு சொன்னால் நாம் மற்றவரை நல்லா வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை துணை எவ்வாறு வந்து அமைந்து விடுமோ என்கின்ற பயம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய கண்ணால் நாம் காண்கின்ற ஒரு விடயம்தான் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். எந்த விடயத்துக்கு நாம் கவலைப்பட வேண்டும், எந்த விடயத்துக்கு கவலைப்படக்கூடாது என்று தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டு செல்கின்ற சில மனிதர்கள் நாம் காண்கின்றோம் சகோதரர்களே. எனக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா எம்மை படைத்தது நோக்கத்தை குர்ஆனிலே சொல்கின்ற போது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி அவன் திட்டத்தெளிவாக உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும், உறுதியாக திட்டமாக நிச்சயமாக மனிதனே நான் உன்னை சோதித்துத்தான் தீருவேன் என்று அல்லாஹ் தஆலா ஆரித்தனமாக குர்ஆனில் கூறிவிட்டான் சகோதரர்களே. எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எம்மை பார்த்து சொல்கின்ற போது நான் இதற்காக வேண்டி சஞ்சலப்பட வேண்டும்? அவன் தான் என்னை சோதிக்கின்றான், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் சோதிக்கின்ற போது நான் இதற்காக கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே. சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் என்னை படைத்தவன், இந்த நொடி வரைக்கும் என்னை உயிரோட வாழச் செய்கின்றவன், எனக்கு இருக்கின்றவன், என்னை அனைத்து பிரச்சனைகளையும் அவன் தான் சரி செய்து தருகின்றான். அந்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்பதற்கு அவனுக்கு அவகாசம் கிடையாது. நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஒரு விடயத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் பொறுமையோடு வாழ்வான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காரியங்கள் அனைத்தும் ஆச்சரியத்துக்குரியது, ஒரு முஃமினுடைய விடயங்கள் அனைத்தும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் நேர்ந்து விட்டால், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் நேர்ந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். அதே போன்று அவனுக்குரிய கஷ்டமோ அல்லது ஏதோ பிரச்சனையுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதன் பொறுமையாத்துக் கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் நான் பிரச்சனைகள் என்ற விடயங்களை எம்முடைய தலையிலே போட்டுக்கொண்டு உள்ளுக்கொன்றும் வெளியே என்று சொல்லி எம்முடைய மனதை நாம் கொள்ளக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நீதியையும் அவருடைய சுன்னத்தையும் நாம் நேற்று புரிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவேதான் இந்த மனிதர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற விடயம், அதனை எவ்வாறு ஒப்பிட வேண்டும் என்கின்ற விடயம் அவனுக்கு தெரியாது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய கலா கதிரை, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஒரு மனிதன் புரிந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் நிம்மதியாக வாழ்வான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம், இந்த உலகத்திற்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழப் போகின்றேனா என்று ஒரு மனிதன் ஆழமாக சிந்திக்கின்ற போது அவன் என்னவெல்லாம் சொல்கிறானோ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்திற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எதையெல்லாம் சொல்கின்றானோ என்பதை அவன் உணர்ந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வான். முதலாவது விடயம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து விட்டு சொன்ன விடயம் சோதனை களம். இந்த உலகம் என்பது சோதனை களம். உனக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வரலாம். நீ இந்த உலகத்திலே பிரச்சனைகள் வாழ்ந்து விட்டு இன்னும் வந்துவிட முடியாது. இந்த உலகத்திலே உடைய மனைவிமாரால் சோதிக்கப்படுவாய், உன்னுடைய பிள்ளைகளால் சோதிக்கப்படுவாய், இந்த சமூகத்தால் சோதிக்கப்படுவாய். உனக்கு விமர்சனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், பொருளாதார நெருக்கடி வரும். இவ்வாறான சோதனை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தே தீருவான் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமா சொல்கிறான். சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நாம் யோசிப்போம், எனக்கு எந்த பிரச்சனைகள் யோசி, அவ்வாறு நான் நினைப்பது தவறு. இந்த உலகத்தில் சிலர் தன்னுடைய பிரச்சனைகளை மறைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால்
அந்த மனிதனுடைய உள்ளே இருக்கின்ற பிரச்சனை அவர் யாருக்கும் தெரியாது. அந்த மனிதன் சிரித்து சிரித்து பழகி கொண்டார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவரை பார்த்து சிரித்துக் கொண்டு பழகியதன் காரணமாக அந்த மனிதன் அந்த விடயங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கான சோதனை கொடுக்கின்ற போது முதலாவது என்னுடைய இறைவனிடம் வருகின்ற விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயமாக அல்லாஹ்வுடைய அன்பை புரிந்து கொண்டால் நிச்சயம் நாம் அனைவரும் நிராசை அடைய மாட்டோம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம் என்கின்ற இந்த வார்த்தையை நாம் புரிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைப்பட போவது கிடையாது. எந்தவித பிரச்சனை வந்தாலும் என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழி மாட்டுவான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவனது போதும் தளர்வடைய மாட்டான். சகோதரர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களை பார்த்து சொல்கின்ற போது ரஹ்மதி வஸியத் அலா குல்லி ஷைஇன், என்னுடைய ரஹ்மத் இருக்கின்றதே, என்னுடைய பாசம் இருக்கின்றதே, என்னுடைய நேசம் இருக்கின்றதே, என்னுடைய பாசமும் நேசமும் அனைத்து விடயங்களும் வியாபித்து விட்டது. அது எந்த விடயமாக இருக்கலாம், அனைத்து விடயத்திலும் என்னுடைய ரஹ்மத் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா அவனுடைய அன்பையும் அவனுடைய பாசத்தையும் 100 பங்குகளாக படைத்தார். படைத்துவிட்டு அதிலே 99 பங்குகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு அதில் ஒன்றை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கொடுத்தான். நாம் பார்க்கின்றோம், இன்று இந்த உலகத்திலே பாசத்திற்கு இலக்கணமாக பரிணமிக்கின்ற ஒரு ஜீவன் தான் யார்? இந்த உலகத்திலே பாசத்திற்கு என்றே இலக்கணமாக சொல்லப்படுகின்ற ஜீவன் யார்? எமது பெற்றோர், தாயும் தந்தையும் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே யார்தான் என்னை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும், என்னதான் என்னுடைய ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தாலும் ஒரு போதும் நம்முடைய தாய்மார் பெற்றோர்கள் என்னை கைவிட மாட்டார்கள். அந்த தாயும் தந்தையும் தான் இந்த உலகத்திலே பாசத்திற்கு இலக்கணமானவர்கள் என்ற உண்மையை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய பாசத்தை 100 படைத்துவிட்டு தன்னிடத்திலே 99 வைத்துக் கொண்டு அதில் ஒன்றை மாத்திரம் இந்த உலகத்தில் கொடுத்தான். அதுதான் என்னுடைய கண்களால் பார்க்கின்ற ஒரு தாயுடைய பாசம். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மிருகமா இருக்கலாம், அவர் தன்னுடைய குட்டிக்கு பால் ஊட்டுகிறது. அவருடைய அன்பினம் பல கோணத்தில் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்த அனைத்து ஜீவராசியுடைய பாசத்தையும் நாம் கண்ணூடாக காண்கின்றோம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட அனைத்து பாசங்களையும் பார்க்கின்ற போது எம்மைக்கே கண்ணால் கண்ணீர்கள் வருகின்றது. இப்படி இருக்கின்ற போது இவை அனைத்தையும் விட பாசமிக்கவன் அந்த ரஹ்மான், அந்த ரஹீம். அவன் என் மீது எவ்வாறு அவன் எம்மை சோதிக்க விரும்புவான்? அவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது? அவன் நம்மை சோதித்து நீ நரகம் போக வேண்டும் என்று அவன் விரும்புவானா? ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி போட விரும்புவாளா? தன்னுடைய பிள்ளையை கொலை செய்ய விரும்புவாளா? இல்லை, சாத்தியமற்ற விடயம். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானை சோதிப்பதெல்லாம் எல்லாம் அவனுடைய நலவுக்காகத்தான். அல்லாஹ் தஆலாக்கு எம்மிடத்தில் எந்தவித தேவையும் கிடையாது. உங்களுடைய தொழுகையோ, உங்களுடைய நோன்போ, உங்களுடைய ஜகாத்தோ, நீங்க எந்த உபரியான வணக்கங்கள், அவன் கடமையான வணக்கங்களை நீங்க செய்தாலும் எந்தவித தேவையும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இல்லை. எல்லாம் உங்களுக்காகத்தான். நீ நாளை மறுபடியும் சுவனம் போக வேண்டும், நீ நரகம் போக கூடாது. நான் உன்னை படைத்தேன், நான் உன் மீது இரக்கம் கொண்டுள்ளேன், நீ எப்படி பாசத்துக்குரிய அடியான், நேசத்துக்குரிய அடியான். அல்லாஹ் தஆலா பலதடவை குர்ஆனில் யா இபாதி யா இபாதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய அடியானே, என்னுடைய அடியானே. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பார்த்து, என்னது பிள்ளை, இந்த பாசத்துக்குரிய பிள்ளை என்று சொல்வது போல அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியானே. இந்த அல்லாஹ்வுடைய அந்த பாசத்தை புரிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை எதற்கும் நாம் கவலைப்பட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஒரு கோத்திரத்தை சேர்ந்த சில சிறை கைதிகள் வருகின்றார்கள். வருகின்ற போது அந்த கூட்டத்திலே இந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொலைத்த வண்ணம் அந்த பெண் அவ்வாறு அலைமோதி திரிகின்றார். இவரை பார்த்து சஹாபாக்கள் என்ன இந்த பெண்ணுக்கு நேர்ந்தது என்று கேட்கிறார்கள். அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெற்று தன்னுடைய பாலை அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த வலி தாங்காமல் அந்த தாய் அங்கும் இங்கும் அலைமோதி திரிகின்றார். இதை பார்த்த சஹாபாக்கள் ஏன் இந்த பெண் இவ்வாறு செய்கிறான் கேட்கின்ற போது அந்த பெண் தன்னுடைய குழந்தையை துளைத்து விட்டாள் என்று இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கின்ற போது அந்த பெண் அந்த சபையிலே காணப்படுகின்ற அனைவரும் எந்த பிள்ளையை கண்டாலும் தன்னுடைய மார்போடு இணைத்து வைத்து அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கின்றார். இப்படி இருக்கின்ற போது இந்த தாயுடைய ஏக்கம், என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைக்காதா,
அந்த பிள்ளைக்கு நான் பால் ஊட்ட வேண்டும், நான் சுமந்த பிள்ளை அல்லவா, என்னுடைய பிள்ளை எனக்கு கிடைக்காதா என்ற நோக்கத்தில் அந்த தாய் அலைமோதித்திருக்கின்றார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த தாய் பதறித்திருக்கின்ற இந்த தாய் இருக்கின்றார் அல்லவா, தன்னுடைய பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்திலே செய்கின்ற தாய் இருக்கிறார் அல்லவா, அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை கிடைத்து விட்டால் அந்த பிள்ளை கிடைத்த வண்ணம் அந்த பிள்ளை நெருப்பிலே வீசுவாளா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார். சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம், யார் சொல்வது, என்ன கதை இது, எப்படி யார் சொல்லா அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை தூக்கி நெருப்பிலே எறிவாள், அவள் பெற்ற பிள்ளை அல்லவா, அவளுடைய நாற்பதத்தில் பால் சுரக்க குடிக்கின்ற பிள்ளை அல்லவா, எப்படி யார சூழல்லா அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை நரகத்தில் வீசுவாள் என்று கேட்கின்ற போது, இதைவிட பன்மடங்கு பாசம் உள்ளவன் உங்களை படைத்து இறைவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி சொல்கின்ற போது வகான பில் முஃமினீன ரஹீமா, அவன் முஃமின்கள் மீது ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்றும் ரஹீம் என்று தனக்கே புகழாரங்களை சூடிக்கொண்டவர். இரண்டு பேர்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. ரஹ்மான் என்பதற்கு வேறு அர்த்தங்களும் ரஹீம் என்பதற்கும் வேறு அர்த்தங்கள். ரஹ்மான் என்பது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில எந்தவித பாரபட்சமின்றி இந்த உலகத்தில் அனைத்து மனிதனுக்கும் பாசம் காட்டுபவர். நீ சொல்லாமல் இருக்கலாம், நீ நோக்காமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மீறி நடக்கலாம், இந்த உலகத்திலே நீ எந்த அநியாயம் செய்தாலும் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான், நீ எந்தவித பாவமான காரியங்கள் செய்தாலும் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். காரணம் அவன் ரஹ்மான். அவன் சொல்லிவிட்டான், அவன் ரஹ்மான், இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்குமே அவன் இரக்கம் காட்டுவன் என்று சொல்லிவிட்டான். ரஹீம் என்பவன் நாளை மறுமையிலே முஃமின்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுவன். நாளை மறுமையிலே இந்த உலகத்தினை சொல்லாமல் இருந்து கொண்டு நாளை மறுமையிலே வந்து நின்று அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்று சொன்னான் தானே, நாளை மறுமையில் அவன் ரஹ்மான் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் தஆலா ரஹீம் என்பதை அவன் முஃமின்களுக்கு மாத்திரம் அந்த பெயரை அவனுக்கு சூடிக்கொண்டவன். அதன் மூலம்தான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அனைத்து முஃமின்களுக்கும் இரக்கம் காட்டுவான் என்று சொல்கிறான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுகின்ற விடயம் இருக்கு என்பதை நாளை மறுமையில் ஒரு விடயமாகவும் இந்த உலகத்திலே நாம் பிரித்து பார்க்கலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு இரக்கம் காட்டுவான். இந்த உலகத்திலே எவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த முஃமின்களுக்கு இரக்கம் காட்டுகிறான் என்று பார்க்கின்ற போது, நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவன் இரக்கம் காட்டுகின்ற விடயத்தை பற்றி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற போது, நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகத்திலே கிடந்து நொந்து அந்த மனிதன் நரகத்தால் புசுக்கப்பட்டு அவன் அப்படியே ஹபுவன் தவண்டவனாக அந்த நரகத்திலிருந்து வெளியேறுவான். அந்த நரகத்திலே இருந்து அவனால் வேதனை தாங்க முடியாமல் அவன் நரகத்திலே இருந்து வெளிவருகின்ற போது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவன் உடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வான். இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் புகழ்ந்த வண்ணம் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதனை ஆசை ஊட்ட வேண்டும் என்ற விதத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு மரத்தை அந்த மனிதனுக்கு முன்னால் வைப்பான். அந்த மனிதன் அந்த சொர்க்கத்தில் அந்த மரத்தை பார்த்த ஒரு ஆசை கொள்வான். அந்த மரத்தின் அடியில் நான் செல்ல வேண்டும், அந்த மரத்தின் அடியில் இருக்கின்ற நீரை நான் அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் ஆசைப்படுவான். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நான் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்தேன், இந்த காவிர்கள் எல்லாம் என்னை பார்த்து கேலி செய்தார்கள், நீயோ அல்லாஹ்வை ஈமான் கொண்டாய், நீயோ முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், நீ என்னோடு வந்து இருக்க வேண்டுமா என்று சொல்லி யா அல்லாஹ் இந்த காவிர்கள் என்னை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்தால், யா அல்லாஹ், நான் இப்போது நீ உன்னுடைய ரஹ்மத்தால் என்னை இந்த நரகத்தை விட்டு வெளியேற்றி இருக்கின்றாய், எனக்கு அந்த மரத்தடியில் இருந்து நிழலாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடாதா, அந்த தண்ணீரில் இருந்து நான் சற்று தண்ணீர் அருந்த வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு அந்த வாய்ப்பை நீ தரமாட்டாய் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை கொடுப்பான். அந்த மனிதன் அந்த மரத்துக்கிட்டே சென்று நிழலாடுவான், அதிலே இருந்து அவன் தண்ணீரை கொடுப்பான். இவ்வாறு இருக்கின்ற போது அதை விட கொஞ்சம் பெட்டராக ஒரு மரத்தை காட்டப்படும், மனிதன் அதை பார்த்து விட்டு அதற்கு ஆசைப்படுவான். இப்படி அல்லாஹ் தஆலா இடத்தில் அல்லாஹ் அந்த மனிதனை கேட்பான், மனிதா நீ சொன்னாயா இல்லையா, உனக்கு போதும் என்று சொன்னாயா இல்லையா, ஏன் என்னிடத்தில் மீண்டும் கேட்கிறேன் என்று போது, இல்லையா அல்லாஹ், இதை மட்டும் தந்தால் போதும், இது மட்டும் தந்தால் போதும் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் சொல்லுவான். சொல்லின்ற போது அல்லாஹ் தஆலா மீண்டும் கொடுப்பான். கொடுத்து விட்டு அந்த மனிதன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் கேள்வியை கேட்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்கின்ற போது சிரிக்கிறார்கள். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள்
ஏன் அப்துல்லா மசூத் அவர்களை சிரிக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்கின்ற போது சிரித்தார்கள், அதனால் தான் நான் சிரிக்கிறேன். அவர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சிரித்தார்கள் கேட்கின்ற போது அல்லாஹ்வும் அந்த அடியானை பார்த்து சிரித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார். அந்த மனிதன் இவ்வாறு கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த சுவனத்திலே அந்த மனிதன் நுழைவித்து விடுவான். அல்லாஹ் தஆலா அந்த சுவனத்திலே இந்த உலகத்தை விட பன்மடங்கான சொர்க்கத்துடைய இன்பங்களை கொடுப்பான் என்கின்ற செய்தியை நாம் வரலாறு காண முடியும் சகோதரர்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எமக்கு எவ்வாறு இரக்கம் காட்டுகின்றான் என்கின்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குதுசியிலே சொல்லுகின்ற போது மன் ஆதாலி வலியின் ஃபகத் ஆஸன்துஹு பில் ஹர்ப், அதாவது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாசத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு ஹதீஸ் மாத்திரமே போதும் அல்லாஹ்வுடைய பாசத்தை நாம் புரிந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா எம்மை நேசித்து விட்டால் அவன் என்னவாக மாறுகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியின் ஃபகத் ஆஸன்துஹு பில் ஹர்ப், யாரு என்னுடைய நேசகனை பகைத்துக் கொள்கின்றானோ அவனுடன் நான் யுத்த பிரகடனம் விடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவன் நான் கடமையாக்கி அனைத்து விடயங்களையும் கொண்டு என்னிடத்தில் நெருங்க முயற்சிக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் உபரியான வணக்கங்களையும் செய்து அவனை நான் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மனிதன் எல்லா வணக்கங்களையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறு அவன் என்னிடத்திலே இன்று நேசத்துக்கு எதிர்பார்க்கின்ற போது நானும் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் தஆலா எவ்வாறு மாறுகிறான் பாருங்கள் சகோதரர். அந்த மனிதன் என்ன ஒரு நோக்கத்திற்காக என்னிடத்தில் இவ்வாறு இபாதத்துகளை செய்து வருகின்றானோ, காரணம் என்னுடைய நேசத்தை அடைய வேண்டும், அவனை என்னுடைய நேசத்தை அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் நானும் அவனை நேசித்து விட்டேன் என்று சொன்னால் நான் அல்லாஹ் தஆலா அவனுடைய விடயங்கள் எவ்வாறு ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் அந்த மனிதன் நடக்குகின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் கேட்கின்ற செவியாக மாறிவிடுகின்றேன், அவன் தொடுகின்ற கரங்களாக நான் மாறிவிடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவனுடைய பாசத்தை வெளிப்படுத்துகின்றான் சகோதரர்களே. மற்றும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசித்து விட்டால் எவ்வாறு அந்த மனிதனை பற்றி புகழ்ந்து பேசுகின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் இந்த உலகத்தில் அவன் நேசித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஜிப்ரீலை பார்த்து சொல்லுவார்கள், ஜிப்ரீலே இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுவிட்டு அங்கே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள், இதுவரைக்கும் மலக்குமாருடைய எண்ணிக்கை எத்தனை என்று யாருக்கும் தெரியாது, கோடி மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த மலக்கு படைகளிடத்திலே சென்று அல்லாஹ் தஆலா நேசித்த அடியானை பற்றி சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த அடியானை நேசித்து விட்டான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லி சொல்லுவான். இப்படியே அந்த மலக்குமார்கள் நேசிக்க அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் அந்த மனிதனை பற்றிய நேசத்தை உண்டாக்குவான். இந்த உலகத்திலே நேசத்திற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி தவிக்கின்றவர்களாம், ஏதோ ஒரு விடயத்தில் எனக்கு பாசம் கிடைக்காதா, ஏதோ ஒரு விடயத்தில் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய சுமைகளையும் நான் வெளியே சொல்வதற்கு ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் அனைவரும் என்னுடைய பாசத்தை நேசத்தை மேங்கி பார்க்கின்றவர்கள். எனவே நம்பிக்கைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய பாசத்தையும் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைகளும் பிரச்சனைகளும் வருகின்ற போது உறுதியாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை பற்றி பேசுகின்ற போது நாளை மறுமையில் ஒரு மனிதன் பாவங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் வருகின்ற போது ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது பாவங்களை செய்துவிட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் வருகின்ற போது அல்லாஹ் தஆலா அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் ஒரு திரையை போட்டு விடுவான். அந்த மனிதனை மாத்திரம் தனியே அழைத்து வைத்து அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு பாவத்தாக கேட்பான். அடியானே, நீ இந்த உலகத்தில் இவ்வாறு பாவம் செய்யவில்லையா? அடியானே, நீ இந்த உலகத்தில் நீ இவ்வாறு நடக்கவில்லையா? நீ இந்த உலகத்தில் இவ்வாறு தனிமையில் இந்த பாவம் செய்யவில்லையா? அவனை பற்றி புறம் பேசவில்லையா? அவனை பற்றி அவதூறு சொல்லவில்லையா? அவனை பற்றி புரியான கருத்துக்களை நீ எழுதவில்லையா? அவனை பற்றி எவ்வாறு அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நீ அவமானப்படுத்தவில்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களை பற்றி இவ்வாறு செய்தாயா என்று கேட்கின்ற போது அந்த அடியான் நினைத்து விடுவான், நான் அழிந்து விட்டேன் என்று சொல்லி அந்த அடியான் நின்றுவான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பாவமாக கேட்பான். அந்த மனிதனை நினைத்துக் கொள்வான், என்னுடைய நிலைமை முடிந்து விட்டது, என்னுடைய கல்வி முடிந்து விட்டது என்று அந்த மனிதன் என்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த அடியானை பார்த்து,
நீ இந்த பாவத்தை செய்கின்ற போது உலகத்தில் நீ பாவம் செய்த எந்த மனிதனும் என்னை பார்க்க கூடாது, யாருக்கும் தெரிய கூடாது என்று சொல்லித்தான் இந்த பாவத்தை நீ மறைத்து செய்தாய். நான் ஒருவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து இந்த உலகத்தில் நீ அந்த பாவத்தை சேர்கின்ற போது உலகத்திலும் அந்த பாவத்தை நான் மறைத்து விட்டேன். இன்று நீ என்னிடத்தில் வந்திருக்கின்றாய், நீ என்னை பற்றி புரிந்து வைத்திருக்கின்றாய், நான் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி உன்னுடைய அந்த எண்ணத்தை நான் பாழாக்க மாட்டேன். அடியான் என்னை பற்றி புரிந்தது பாசத்துக்குரியவன், நேசத்துக்குரியவன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பான் என்கிற நோக்கத்தில் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தவன். நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான், என்னை பற்றிய புரிதல் உள்ளத்தில் நல்லதாக இருந்தது. எனவே இன்று நான் உன்னை மன்னித்து விடுகின்றேன், சோழன் செல் என்று சொல்லி அந்த மனிதனுடைய நிலை மாறும் என்பதை நாம் அனைவரும் ஹதீஸ்களில் பார்க்க முடியுமாக இருக்கிற சகோதரர்கள். எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதும் அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கின்றான் சில கஷ்டங்களை கொண்டு என்பதற்காக நிராசை அடைந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அனைவரையும் படைத்தான் தான், ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை கொடுத்தான் தான். இருக்கின்ற போது நாம் அதனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்த விடயம், உனக்கு ஒரு சோதனை கஷ்டம் என்று வருகின்ற போது உனக்கு கீழுள்ள மனிதனை பார் என்கின்ற விடயம். நம்ம எத்தனை பேர் அவ்வாறு பார்க்கின்றோம்? அவ்வாறு பார்த்தால் நிச்சயம் என்னோட வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும். ஒரு மனிதன் இன்று எம்மிடத்தில் செல்வம் இல்லை என்று நோக்க மாத்திரம்தான், என்னிடத்தில் பொருளாதார வசதி கஷ்டம் இருக்கின்றது மாத்திரம்தான் என்று இது ஒரு கஷ்டம் என்று சொல்லி என்னுடைய மனதையும் மூளையும் குலைத்துக் கொண்டு தெரிகின்றேன். ஆனால் நான் சிந்திக்கவில்லை, எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய தொழில் செய்வதற்காண்டி இரு கால்களை இழந்து இருக்கிறான் என்பது தெரியாது. எத்தனை மனிதன் தன்னுடைய பாதை புலனை இழந்திருக்கிறான் என்பது தெரியாது. எத்தனை மனிதர்கள் கையில்லாமலும் எத்தனை நியமத்துக்களை இழந்து சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது விடையும் தெரியாது. இன்னும் சில மனிதர்கள் தன்னுடைய நோய்களை வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள்ள எத்தனை நோய்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் எமது உள்ள சாந்தி அடையும். அந்த ரப்பை நோக்கி ஓடோடி வரும். அந்த ரப்பத்தில் ஓடோடி வந்து அவனுக்காக என்னுடைய தலையை சிறந்தாழ்த்துவோம். அல்லாஹ்விடத்தில் கேட்போம். சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அங்கே செல்ல வேண்டும், இங்கே செல்ல வேண்டும், அதற்கான தீர்வை இவ்வாறு தேட வேண்டும் என்று சொல்லி உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு நண்பன் ஒரு கவலை வந்தால் அவன் செல்கின்ற இடம் எங்கே? யாராவது ஒரு மனிதர் பிரச்சனை வந்தால், எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, இதை தீர்த்து வைக்கக்கூடியவன் என்னுடைய ரப்பு மட்டும்தான் என அறிந்து யாராவது ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்தோ அல்லது தனியாக இருந்து கொண்டோ அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே தன்னுடைய தலை சாய்த்து தன்னுடைய இரு கரங்களை நீட்டி, யா அல்லாஹ், நான் வறுமையோடு வாழ்கின்றேன், யா அல்லாஹ் என்னுடைய வறுமையை நீ போக்கிவிடு, நான் கஷ்டத்தோடு வாழ்கின்றேன், யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிடு, நீ ரஹ்மான் யா அல்லாஹ், நீ ரஹீம் யா அல்லாஹ் என்று சொல்லி என்று கேட்டதுண்டா? இல்லை. பிரச்சனை தந்தவரிடத்தில் தான் அதுக்கான தீர்வை தேட முடியும். அந்த கஷ்டங்களை தந்தவன் அல்லாஹ். எனவே நம் அல்லாஹ்விடத்தில் தான் அதுக்கான பிரச்சனையை தேட வேண்டும். அவன் ஆசைப்படுகின்றான், நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு அவனிடத்திலே மீண்டு வர வேண்டும், அவனிடத்திலே கையேந்த வேண்டும், அவனிடத்திலே கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும். ஒரு பிள்ளைக்கு பசி வந்து விட்டால் தன்னுடைய தாயிடத்திலே தன்னுடைய தாயுடைய முகத்தை பார்த்து எவ்வாறெல்லாம் ஏங்கி அழுமோ அதுபோன்று அல்லாஹ் தஆலாவும் என்னுடைய அடியான் என்னிடத்தில் வர வேண்டும், என்னிடத்திலும் கெஞ்ச வேண்டும், என்னிடத்திலும் அவன் பரிதாபப்பட்டு கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவேதான் சகோதரர்களே, ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்ற போது அதற்கான தீர்வை காணக்கூடிய இடத்தில் தேட வேண்டும். மாறாக அதை கொண்டு மற்றவிடத்தில் செல்லிக் கொண்டோ அல்லது தெருக்களிலோ கடைகளிலோ இருந்து கொண்டு கூடிக்கொண்டு கதைப்பதிலோ அல்லது வேறு யாராவது செல்வதோ எந்தவித பாக்கியமும் கிடையாது, எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. நாம் அல்லாஹ்வை சரியாக நம்பியிருந்தால் நிச்சயமாக எம்முடைய கவலைகளின் கஷ்டங்களை இவ்வாறு அங்கே இங்கே சொல்லித் தெரிய மாட்டோம். அதற்கான தீர்வை அல்லாஹ்விடத்திலே தேடுவோம். அன்றைக்கு சகோதரர்களை நாம் ஒன்றே மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அவனிடத்தில் நம்முடைய இருகரங்கள் ஏந்தும். நாம் இந்த பிரச்சனை அல்லாஹ்வை நம்புகின்ற விடயத்தை ஒரு கோணத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நம்பிக்கையை எவ்வாறு நம்ப வேண்டும்? ஒரு மனிதனுக்கு முன்னால் தான் நம்பக்கூடியவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு ஃபார்முலா சொல்கிறார்கள். அதாவது ட்ரஸ்ட் எஜுகேஷன் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் ஒருத்தரை பற்றி நம்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு முன்னால் தன்னிடத்தில் இருக்க வேண்டிய 4 பண்புகளை பற்றி சொல்லுகிறார்கள். அதில் ஒரு விடயம், அந்த மனிதனிடத்தில் ஒரு திறமை இருக்க வேண்டும், அதற்கான ஆற்றல் இருக்க வேண்டும். உதாரணமாக, எனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, எனக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது, அதை நான் ஒரு இடத்தில் கேட்க சென்றால் அதற்கான திறமையும் சக்தியும் ஆற்றலும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். எம்மை பொறுத்தவரை எம்மிடத்தில் ஒரு மனிதத்தில் உதவி கேட்கின்றோம், எவ்வாறு கேட்போம்? அவரிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, அந்த ஒரு நோக்கத்தில் கேட்டு செல்வோம்.
சரி, அவ்வாறு இருப்பது போன்று அந்த மனிதர்கள் அந்த சக்தியும் பலமும் இருந்தால் பிரச்சனையே அல்ல. இரண்டாவது விடயமாக அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிற உதாரணமாக, இங்கே வேலை கேட்டு செல்கின்ற ஒரு நபர், எனக்கு இவ்வாறு கஷ்டமாக இருக்கின்றது, நீங்கள் எனக்கு ஒரு வேலையை பார்த்து தாருங்கள் கேட்கின்ற போது அந்த மனிதன் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆமாம் உங்களுக்கு ஒரு வேலையை நான் பார்த்து தர முடியும், அல்லது தர முடியாமல் போகும் என்ற ஒரு உறுதியான வாக்கை அந்த மனிதன் சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஆறுதல் அடைச்சு உங்களுக்கு நான் இதை செய்து தருகிறேன் என்ற மனிதன் சொல்லுவான். மூன்றாவது விடயமாக நெருக்கம். அந்த மனிதன் நம்மோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் அடிச்சுன்னா அந்த மனுஷன் நம்மோடு எவ்வாறு நெருக்கத்தை கொண்டுள்ளான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான்காவது விடயமாக அந்த மனிதன் நெருக்கத்தை பற்றி சொல்லிவிட்டு புறவு சொல்லுகிறார்கள், எந்தவித சுயநலம் இருக்கக்கூடாது. எமக்கு ஒரு தொழிலையோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையோ தீர்த்து வைத்து அதில் அந்த மனிதன் எந்தவித சுயலாபத்தையும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவேதான் இந்த 4 விடயங்களை பார்த்தோம் சொன்னால் அதில் 3 விடயம் நிச்சயமாக ஒரு மனிதத்தில் இருக்கும். முதலாவது விடயம், அந்த மனிதனிடம் அதுக்கான திறமை இருக்கலாம், உங்களுக்கான உதவியை செய்து தர வேண்டும் என்ற திறமை இருக்கலாம். இரண்டாவது விடயமாக அவர் தந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கலாம், இருக்காமல் போகலாம். மூன்றாவது விடயமாக உங்களுக்கும் அவருக்கு மத்தியிலான நெருக்கம் இருக்கலாம், இருக்காமல் போகலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு மத்தியிலான சுயநலம் என்பது இருக்குமா இல்லை என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடத்தில் ஒரு எதிர்பார்த்திருப்பார். எனவேதான் ஒரு மனிதன் தன்னை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 விடயங்களும் அந்த மனிதன் சரியாக இருந்தாலும் 4வது விடயத்தில் அந்த மனிதன் 0. படைத்த ரப்புல் ஆலமீன் அவ்வாறு. படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களிடத்தில் எந்த சுயநலமும் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா இதை நாம் உதாரணங்கள் மூலம் பார்க்க முடியும். இந்த 4 பண்புகளில் முதலாவது எடுத்துக்கொண்டால் திறமை என்கிற ஆற்றல். ஆற்றல் என்பது அல்லாஹ்வுக்கு எதன் மீது அவனுக்கு ஆற்றல் இல்லை. அல்லாஹ்வுக்கு எதன் மீது அவனுக்கு ஆற்றல் இல்லை. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி உடையவன், ஆற்றல் உடையவன். இரண்டாவது விடயமாக நாம் பார்க்க போனோம் சொன்னால் அல்லாஹ் தஆலா அனைத்து விடயங்கள் மீது சக்தி உள்ளவன் என்று நிரூபிக்கிறான். எவ்வாறு தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கிலே தூக்கி எறியப்படுகின்ற போது அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நெருப்பை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிம் மீது சாந்தமாகவும் குளிராகவும் மாறிவிடும் சொல்கிறான். அவனிடத்தில் ஆற்றல் இருந்தது, அதற்கு அவன் சக்தி மிக்கவன். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே தன்னுடைய சக்தியை அவன் நிரூபித்து காட்டுகின்றான். இரண்டாவது விடயம், தன்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவது. இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு வாக்கை தந்தால் நிறைவேற்றுவானா இல்லையா என்பது எனக்கு சற்று யோசிக்க வேண்டிய விடயம். ரப்புல் ஆலமீன் அவ்வாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படை அவர்களை தேடி வருகின்ற என்ற செய்தியை தன்னுடைய தாய் அறிந்த போது உடனே அந்த பிள்ளையை என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கின்றான், மூசாவுடைய தாயே, அந்த பிள்ளைக்கு நீங்கள் பாலை விட்டுங்கள், அவ்வாறு நீங்கள் பயப்பட்டால் அந்த பிள்ளையை நீங்கள் அவ்வாறு ஆற்றிலே வைத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அந்த தாயிடத்தில் சொல்கிறார்கள். அந்த தாயும் சற்று யோசிக்கவில்லை. இது என்ன ஒரு ஆச்சரியமான விடயம். பெற்ற பிள்ளையை அல்லாஹ் தஆலா பால் கொடுக்க சொல்கின்றான், அவ்வாறு இல்லை என்றால் நதியில வைத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்கிறான். இது என்ன ஒரு ஆச்சரியப்படும் தாய் யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளை அவள் அவ்வாறு நதியில் வைத்து அனுப்பிவிடுகிறான். அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்கு என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ரதூஹு இலைஹி வ ஜாஇலுஹு மினல் முர்சலீன். நிச்சயமாக மூசாவுடைய தாயே, இவரை நீங்கள் அனுப்புங்கள், நிச்சயமாக இவரை மீட்டி உம்மிடத்திலே தருவோம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா மூசாவுடைய தாய்க்கு அறிவித்தார். அதே போன்று அல்லாஹ் தஆலா நிலைமை எவ்வாறு ஏற்படுத்துகிறான் பாருங்கள். அந்த குழந்தை தாய் கொடுக்கின்ற குழந்தை பெற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு இருக்கின்ற போதே தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து அவர்கள் ஃபிரௌனுடைய இடத்தை தான் செல்கிறார்கள். மாறி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று தாயை தேடுகின்ற போது அவர்கள் வந்ததை தன்னுடைய தாயிடத்தில் வேண்டும். அல்லாஹ் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். அதே போன்று சொல்லுகிறார், வஜாஇலுஹு மினல் முர்சலீன். அவர்கள் தூதர்களில் ஒருவராக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூலாகவும் ஆக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் அறிகின்றோம். மூன்றாவது விடயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வாக்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அழிவுடைய கட்டம் வருகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கப்பலை கட்ட சொல்லி. அவர்கள் எந்தவித யோசனையும் இன்றி பாலைவனத்தில் இருக்கின்றோம், எவ்வாறு தண்ணி வரப்போகின்றது, வானத்திலும் எந்தவித மழை வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று யோசித்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னார்கள்,
அவன் வாக்களித்திருக்கிறான், நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கை. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள், கப்பலை கட்டினார்கள். அல்லாஹ் சொன்னது போன்றே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த வாக்கு, நீங்க கப்பலை கட்டுங்கள், நிச்சயமாக முன்னோடு உள்ளவர்கள் நாம் பாதுகாப்போம் என்று. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளை அவர் செய்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தாங்க என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது விடயமாக நெருக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மோடு இருக்கின்ற உறவுகள் எத்தனை மட்டுக்கு நெருக்கமாக இருக்க போகின்றார். யாரும் உத்தரவாதம் கிடையாது. தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், கூட இருக்கின்ற நண்பனாக இருக்கின்றார். எந்த உறவு உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நியதி. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லுகின்ற போதோ வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லின் வரீத், அவனுடைய பிடரின் நரம்பை விட அவனுக்கு அருகாமையில் நாம் உள்ளோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவனை தன்னுடைய நெருக்கத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு முஃமினோடு அவன் படைத்த அடியானோடு அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அவன் சொல்கின்ற போது, ஒரு அடியானோடு நாங்கள் அவனுடைய பிடரின் நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த 3 பண்புகளில் அவன் இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தி காட்டுகின்றான். நான்காவது விடையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுயநலம். அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன சுயநலம் நம்மிடத்தில் இருக்கின்றது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன். நீங்க நிராகரிச்சு எங்களுக்கு கொண்டு நீ என்னை ஈமான் கொண்டாண்டு ஈமான் கொள்ளாட்டு எந்தவித பிரயோஜனம் எனக்கு வரப்போவதில்லை என்று அல்லாஹ் தஆலா எந்தவித சுயநலம் என்பதை நிறுத்தி காட்டுகிறான். எனவேதான் இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை. என்னுடைய ரப்பு என்னை கைவிட்டு விடுவானா? நான் இருக்கின்ற பிரச்சனையில் அவன் என்னை அவ்வாறே கைவிட்டு விடுவானா என்கின்ற கேள்வி நாம் எழுப்பி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இவ்வளவு காலம் படைத்தான், இவ்வளவு காலம் நிஸ்கரிக்கின்றான், நான் பாவம் செய்கின்றேன், தொழாமல் இருக்கின்றேன், எவ்வளவோ அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறு இருந்தும் அவன் எனக்கு நிஸ்கரிக்கின்றானா இல்லையா? அவ்வாறு இருந்தும் என்னுடைய பிரச்சனையை பாதுகாக்கின்றான் இல்லையா? நான் இப்போது உணர மாட்டோம். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய பாசத்தை உணர்ந்து கொள்வோம். நம்ம எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்காம இருந்தாலும் ஒரு விபத்து என்று வருகின்ற போது, அந்த விபத்திலிருந்து ஒரு நடி தப்பி விட்டேன் என்று சொல்கின்ற போது நாம் அவரிடத்தில் அல்லாஹ்வை உணர்வோம். இதுதான் அந்த ரப்புல் ஆலமீன். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நேசத்தையும் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தடம்புரள மாட்டோம். அந்த ரஹ்மான் மீது பாசத்தையும் நேசத்தையும் கொண்டிருப்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் பற்றிய பாசத்தையும் நேசத்தையும் நாம் புரிவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் அனைவர் முதல் கட்டம் அல்லாஹ்வுடைய பாசத்தையும் அவருடைய நேசத்தையும் பற்றி நாம் பார்த்திருந்தோம். அடுத்த கட்டமாக அல்லாஹ்விடத்திலே நான் அவருடைய பாசத்தை உணர்ந்ததன் காரணமாக நான் அல்லாஹ்விடத்தில் ஏன் இன்னும் மீளாமல் இருக்கின்றேன், நான் ஏன் இன்னும் என்னுடைய பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்கின்றேன் என்பதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு. எந்த ஒரு விடயமும் கேட்காமல் நடக்காது. எந்த ஒரு விடயத்திற்கும் அதற்கான தீர்வை தேடாமல் கிடைக்காது. அதே போன்றுதான் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் அதற்கான தீர்வை தேட வேண்டும். முதலாவது நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா அவன் நேசிக்கின்ற இருவரை பற்றி சொல்கின்ற போது அவனிடத்தில் பாவம் மீட்சி தேடுபவர்களையும் தூய்மையாக இருப்பவர்களையும் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று சொல்கிறான். எனவேதான் நான் இந்த உலகத்தில் செய்கின்ற பாவங்களை உணர வேண்டும். நான் இவ்வாறெல்லாம் பாவம் செய்துவிட்டு எவ்வாறு நலவை நான் எதிர்பார்ப்பேன்? நான் அல்லாஹ் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு துரோகம் செய்கின்றேன், அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடக்கின்றேன், அவனுக்கு எந்த விதத்திலெல்லாம் அவனுடைய ரிஸ்கை நான் புசித்துக் கொண்டு இந்த உலகத்திலே அவனுக்கே நான் மாறு செய்கின்றேன். இவ்வாறு இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா தனக்குத்தார யோசிப்பானா இல்லையோ? எனவே முதல் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். தூபு இலல்லாஹி அய்யுஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செய்த பாவங்களுக்கு விமோசனம் தேடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். முதல் கணம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் பாவம் செய்கின்ற போது நான் சரியாகத்தான அந்த பாவத்தை செய்து கொண்டுதான அல்லாஹ்விடத்தில் செல்கின்றேன் என்பதை உணர்ந்தால் நிச்சயமா நானே வெட்கப்படுவேன் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இப்ராஹிம் இப்னு அதுகம் என்கின்ற ஒரு அறிஞர், அவரிடத்திலே ஒரு வாலிபன் வந்து முறையிடுகின்றார். அறிஞரை, எனக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்து கொண்டே இருக்கிறது, இவ்வளவுதான் கட்டுப்படுத்த நினைக்கின்றேன், என்னால் முடியவில்லை. எனவே இந்த பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வழியை எனக்கு சொல்லித்தர முடியுமா என்கின்ற கேட்கின்ற போது இப்ராஹிம் இப்னு அதுகம் என்கின்ற அறிஞர்
அந்த வாலிபனை பார்த்து 5 நிபந்தனைகள் போடுகிறார். நீ பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 நிபந்தனைகள் இருக்கின்றது, அதை நீ பின்பற்ற வேண்டும். முதலாவது சொன்ன விடயம், நீ பாவம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய ரிஸ்கையும் புசிக்கக்கூடாது. உனக்கு அல்லாஹ் தந்த வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் உனக்கு அளித்த ரிஸ்கையும் நீ ஒரு போதும் புசிக்க கூடாது. அவனை பாவம் அவ்வாறு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ புசித்துக் கொண்டு பாவம் செய்யும் என்று சொன்னால் முடியாது. எவ்வாறு முடியும்? எமக்கு ஒரு உதவி செய்கிறான்னு சொன்னால் அவருக்கு துரோகம் செய்யறதுக்கு நாம் யோசிப்போமா? அதுபோன்று எனக்கு வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை தந்தவன் அல்லாஹ், இந்த ரிஸ்கை தந்தவன் அல்லாஹ், 3 வேளையை முன்னுகிறேன், அவனுடைய உணவை உண்டு கொண்டே அவனுக்கு நான் எவ்வாறு மாறு செய்வது என்கின்ற கேள்வியை அந்த வாலிபனிடத்தில் கேட்கின்ற போது அந்த வாலிபன் சொல்கிறான், அல்லாஹ்வை சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக தந்த உணவை நீங்கள் உண்ணுங்கள், எனவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது நான் எவ்வாறு பாவம் செய்து கொண்டு அவருடைய உணவை உண்ணாமல் இருப்போம் என்று அந்த மனிதன் கேட்கிறார். இரண்டாவது விடயமாக இப்ராஹிம் அதிகம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்கின்றார்கள், நீ பாவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழக்கூடாது. நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நீ வாழக்கூடாது, வேற எங்கும் சென்று விடு. அந்த வாலிபன் உடனே ஆச்சரியம் அது கேட்கின்றான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், இந்த உலகத்தில் உள்ளது, உலகத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கின்ற போது இந்த பூமி, இந்த வானம், இந்த உலகத்தில் அனைத்து படைப்புகளுமே எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அவ்வாறு இருக்கணும், நான் எவ்வாறு எங்கே செல்வது என்று கேட்கிறார். அந்த அறிஞர் கேட்கின்றார், முதலாவது விடயம், நீ அல்லாஹ்வுடைய ரிஸ்கை உண்ணக்கூடாது. நீ அல்லாஹ்வுடைய ரிஸ்கை உண்டு கொண்டு அவனிடத்திலே வாழ்ந்து கொண்டு நீ எவ்வாறு பாவம் செய்வாய் என்ற கேள்வியை அந்த வாலிபனுக்கு கேட்கிறார்கள். மூன்றாவதாக, அல்லாஹ் பார்க்காத இடத்தில் சென்று பாவம் செய். நீ பாவம் செய்ய வேண்டுமா, அல்லாஹ் உன்னை பார்க்காத இடத்துக்கு அங்கும் நீ விரும்பி செய்த பாவங்களை செய்து கொள்ளு என்று அந்த அறிஞர் சொல்கின்ற போது அந்த வாலிபன் கேட்கிறார், நீங்க எங்கிருந்தாலும் உங்களோட அல்லாஹ் இருக்க. இப்படி அல்லாஹ் தஆலா எங்கிருந்தாலும் எங்களோட அல்லாஹ் இருக்கின்ற போது நான் எவ்வாறு தனிமையை தேடுவது? நான் எங்கே சென்றாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்ற போது நான் எவ்வாறு தனிமையை தேடுவது என்று சொல்லி அந்த அறிஞரத்திலே அந்த வாலிபன் கேட்கின்றார். நான் அது விடயமாக, நீ இந்த உலகத்திலே வாழ்ந்து உன்னுடைய இறுதிக்கட்டம் வருகின்ற போது உன்னை நோக்கி மலக்குல் மௌத்தில் வந்து ஒரு உயிரை கைப்பற்றப்படுகின்ற போது நீ அவரிடத்தில் அவகாசம் சொல்லுவாயா? உன்னிடத்தில் ஒரு உயிரை பற்றுகின்ற போது என்னை விட்டு விடுங்கள், நான் சொற்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு வருகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் நன்மை செய்து விட்டு வருகிறேன், உன்னால் அவகாசம் அவரிடத்தில் கூற முடியுமாக இருந்தால் நீ பாவம் செய்து கொள். எவ்வாறு கூற முடியும்? அதனை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிற போது ஃபைதா ஜாஅ அஹதுஹும் லா யஸ்அഖிருன ஸாஅத வலா யஸ்தக்திமூன், அவருடைய தவணை வந்து விட்டால் ஒரு சொற்ப நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். எனவே எவ்வாறு விடத்தில் அவர்களிடத்திலே நான் அவகாசம் கேட்க முடியும் என்கின்ற கேள்வி அந்த வாலிபன் கேட்கின்றார். ஐந்தாவது விடயமாக, நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்தை விட்டு சென்று மரணம் என்கின்ற கட்டத்தை நோக்கி செல்கின்றாய். அங்கே இருக்கின்ற ஜபானியா என்கின்ற மலக்குகள் நரகத்துக்காக வேண்டிய நரகத்தில் உள்ள அந்த பாவிகளுடைய சத்தங்களையும் அவருடைய கவலைகளின் கத்தல்களையும் கேட்காமல் உள்ளத்திலே இரக்கம் இல்லாத அந்த ஜபானியாக்களிடம் உன்னிடத்தில் மன்றாட முடியுமா? என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று உன்னிடத்தில் அவரிடத்தில் செல்ல முடியுமா என்று கேட்கிறது கேட்கின்றான். எவ்வாறு சொல்ல முடியும்? முடியாது. உடனே அந்த அறிஞன் அந்த வாலிபன் இதனை புரிந்து கொண்டு, அறிஞரவர்களே, இதற்கு பிறகு எந்த உபதேசம் எனக்கு வேண்டாம், இன்றிலிருந்து நிச்சயமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டு அந்த மலை செல்கின்றான். எனவேதான் சகோதரர்களே, நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று செய்கிறேன், நான் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மேலே பழி போடுகின்றேன். ஒரு சிலரை பார்த்தால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை நிந்திக்கின்ற நிலைமை. அல்லாஹ் என்னை மட்டும்தான் சோதிக்கிறான், அல்லாஹ்வுக்கு கண்ணில்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான் என்று மிக பயங்கரமான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். அன்றைக்கு நீ சற்று சிந்திக்க வேண்டும். நான் என் மீது பிழைகளையும் தவறுகளையும் செய்துவிட்டு, நான் என்னுடைய ரப்புக்கு நான் துரோகம் செய்துவிட்டு எவ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் எனக்கான தேவைகளை நிறைவேற்ற கேட்பது. எனவேதான் அன்றைக்கு நீ சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை பற்றிய பாசத்தையும் புரிந்து மேலும் நாம் செய்த பாவங்கள் என்று விடுவிட்டு அல்லாஹ்விடத்தில் மீளுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் ரஹ்மான் ரஹீம் என்பதை சொல்லியிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் செய்த பாவங்களை ஒப்பிட்டு அவர்களிடத்திலே நம்முடைய பாவங்களுக்கான விமோசனங்களை தேட வேண்டும் என்று கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.